I won't stop till I wear the crown. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மணப்பாட்டிலேருந்து கிளம்பியாச்சு. இங்கேருந்து 0 பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம மேப் போட்டிருக்கோம். மேப்பை வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 0 பாயிண்ட் இங்கேருந்து 75 கிலோமீட்ரு 1.5 மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் சொல்லுது. இங்கே மணப்பாடுக்கு வந்துட்டு பழைய நினைவுகள் எல்லாத்தையும் யோசித்து முடிச்சுட்டு அந்த நினைவுகள்லாம் தூக்கி போட்டு ஒரு குட் வைப்ரேஷனோட கிளம்பியாச்சு. நம்ம ஆலரவுண்ட் தமிழ்நாட்டில் அடுத்த டெஸ்டினேஷனுக்கு எப்போவுமே இந்த ரூட் வழியாக தான் வருவோம். ஸோ இங்கே வந்து இந்த ரூட்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த ஞாபகம் தான் வருது, பழைய ஞாபகங்கள். சின்ன பசங்க த்ரோட்டில் பண்ணி கேட்குறாங்க. ஸோ அதனால் த்ரோட்டில் பண்ணி காமிச்சாச்சு. ஆனால் நம்ம சைலன்சர் எதுவுமே மாற்றலை, அதில் தான் மாடிஃபிகேஷன் எதுவுமே பண்ணலை. நம்ம வந்து ஸ்டாக் சைலன்சர் தான். சவுண்டு எந்த அளவுக்கு வந்துச்சுன்னு தெரில, நோட் ஆச்சுன்னு தெரில. ஆனால் சின்ன பசங்களுக்கு எப்போவுமே பைக்னால் அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. ஆமாம். ஸோ அகெயின் நம்ம வந்து ஈசிஆரில் வந்து கனெக்ட் ஆகிட்டோம். இந்த ஈசிஆர் ரோடு தான் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே ரோடு. சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே ரோடு தான், கோஸ்டல் ரோடு. இந்த ரோட்டில் தான் கனெக்ட் ஆகி நம்ம வந்து இப்போ 0 பாயிண்ட் போயிட்டுருக்குறோம். இந்த ஈசிஆர் ரோட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர் தாண்டினதுக்கப்புறம் கன்னியாகுமரி போகிற வரைக்கும் ஏகப்பட்ட லொக்கேஷன் இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம வந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா மணப்பாடு. அதுக்கப்புறம் இதே ஈசிஆரில் பார்த்தீங்கன்னா ஓவரின்னு ஒரு இடம் இருக்குது. ஓவரியில் பார்த்தீங்கன்னா 2 பிளேஸ் இருக்குது. ஒன்று வந்து கரச்சத்து ஓவரின்னு சொல்லுவாங்க, அது அந்த பக்கம் இருக்குது. இந்த பக்கம் வந்து சுயம்பலிங்க சாமி கோயில் இருக்குது, ஃபேமஸான ஒரு கோயில். இது அந்த இடம் சுயம்பலிங்க சாமி கோயில் இருக்கிற இடம் ஓவரி. நிறைய பேர் வருவாங்க. அதுவும் விசாகம்லாம் நடந்துச்சுன்னு வைங்களா, வேறு லெவலில் இருக்கும் ஏரியா பார்க்குறதுக்கு. அவ்வளோ கூட்டமாக அவ்வளோ ஆட்கள் இருப்பாங்க. கரச்சத்து ஓவரிக்குள்ளே போனோன்னு வச்சிங்களா, அங்கே ஒரு 2 பிளேஸ் இருக்குது. சூப்பரான ஒரு இடம் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து கப்பல் மாதா கோயில்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்தோனியார் கோயில் இருக்குது, பெரிய கோயில். அது வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு கோயில். கண்டிப்பாக நான் வந்து ஆல் அரவுண்ட் இந்த தமிழ்நாடு ரைடு ட்ரிப் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு நான் வருவேன். அப்போ காட்டுறேன் பாருங்கள். அந்த கப்பல் மாதா கோயில் வந்து ஒரு ரெக்கார்ட் பண்ண ஒரு கோயில். அது ஒரு வித்தியாசமான ஒரு ஷேப்பில் இருக்கும். ஒரு கப்பலுக்கு மேலே ஒரு பிளெயின் இருக்கிற மாதிரி ஒரு ஆர்கிடெக்சரு அப்போவே வந்து பண்ணியிருக்கிறாங்க இப்போ அந்த காலத்துலேயே. அதனால் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு கோயில். சுனாமிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கடலோட சீற்றம் அதிகமாகிருச்சு. தண்ணி அதிகமாக உள்ளே வர்றதுனால அந்த கோயிலோட பேஸ்மெண்ட் எல்லாமே அரிச்சு போக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் சுற்றி எல்லா பக்கமும் தூண்டில் பாலம் கட்டியிருக்கிறாங்க. இந்த ரூட்லேயே பார்த்தீங்கன்னா பீச்சில் ஏகப்பட்ட வியூ பாயிண்ட் இருக்குது. அது வந்து எதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு சைமலிகா சாமி கோயில் வந்து ஒரு வியூ பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரச்சத்தி ஊரில் இருக்கிற அந்த கப்பல் மாதா கோயில், அந்தோனியார் கோயில். அதுக்கப்புறம் இப்போ ரோட்டில் போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா குண்டல் அப்படிங்கிற ஒரு பீச் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோடாவளை இருக்குது. கோடாவளைக்கு அப்புறம் பாட்டையா குருசடின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த பாட்டையா குருசடி வந்து நான் அடிக்கடி போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு இடம். எப்போ நமக்கு ஒரு மைண்டில் டிசப்பாயின்மெண்ட்டு மாதிரி இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னு சொன்னால் அந்த பீச்சுக்கு நான் போயிடுவேன். லாஸ்ட் சண்டே வந்து அந்த பீச்சுக்கு போயிருந்தேன். பீச்சில் ஒரு மணி நேரத்துக்கு மேலே அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே ஜாலியாக தனியாக உட்காந்துட்டு, எனக்கு எப்போவுமே தனியாக எங்கேயா போகிறதுனா ரொம்பவே பிடிக்கும். ஆக்சுவலாக இந்த தமிழ்நாடு ரைடம் வந்து நான் வந்து சோலோவாக போடுற மாதிரி தான் ஒரு பிளானில் இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் விடலை. வீட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ யாரையா கூப்பிட்டு போகிறதா இருந்தால் போகலாம், போகாத அப்படின்னு சொன்னதுனால வந்து நம்ம வெல்சனை கூப்பிட்டு போயிட்டுருக்குறோம். வெல்சனுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லாங் ரைடு. ஏற்கனவே நம்ம வந்து காந்தலூர் ட்ரிப்பு போயிருக்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணான். ஸோ அப்போ அவனையும் கூப்பிட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவனை நல்லா என்ஜாய் பண்ணுறான், ஸோ அவனும் பார்க்கட்டும் அப்படிங்க. கார்கோயில். ஸோ அப்போ அவனும் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டுருக்கிறேன். இந்த சைடு பீச் வந்து அதிகமாக இந்த ஓவரி தாண்டினதுக்கப்புறம் இந்த பக்கம் வர்ற பீச்சில் வந்து ஆள் நடமாட்டமே இருக்குது. அது தனிமையாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி இடத்துக்கு வரலாம். இங்கே வந்து கோடாவளை இருக்குது, பாட்டையா குருசடி இருக்குது, நிறைய இடங்கள் இருக்குது இந்த ரூட்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வட்டக்கோட்டைலாம் ஒரு ரொம்பவே ஃபேமஸான ஒரு இடம், பழைய மன்னராட்சியில் இருந்த ஒரு இடம்.
இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரிக்கு இன்னும் 41 கிலோமீட்டர் இருக்குது. 0 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம NH 44ஓட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. அதாவது நம்ம கன்னியாகுமரியிலேருந்து ஸ்ரீநகர் வரைக்கும் ஒரே ரோடு. அந்த ரோட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் பார்த்தீங்கன்னா 0 பாயிண்ட்டு. ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு போயிட்டு தான் அதுக்கப்புறம் கன்னியாகுமரி போய் பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம அடுத்து திருப்பரப்பு போக போகிறோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஒர்க் ரிலேட்டடாக ஒரு அண்ணனை பார்க்க வேண்டியிருக்கு. அவங்கள பார்த்துட்டு பேசிவிட்டு அப்படியே நம்ம திருப்பரப்பு போக போகிறோம். ஸோ இதான் இன்றைக்கி ரைடோட ஒரு பிளானு. ஸோ காய்ஸ், இப்போ நம்ம வந்துட்டு இருக்க இடம் தான் பார்த்தீங்கன்னா கூடங்குளத்தோட ஒரு கேட்டு, கூடங்குளம் அணுமின் நிலையத்தோட ஒரு கேட்டு. இதே மாதிரி ரெண்டு கேட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன், 3 கேட்டு உண்டு. இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்க போகுது. ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக அந்த ரோட்டில் இருந்து நம்ம NH 44 வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 0 பாயிண்ட்டுக்கு இன்னும் 10 கிலோமீட்டர் இருக்குது. டிமோனை வாங்கி இது வரைக்கும் 2 தடவை கன்னியாகுமரிக்கு வந்திருக்கிறேன். ஒரு தடவை ஃபஸ்ட்டு வாங்கின புதுசில் வந்து 0 பாயிண்ட்டுக்கு தான் போயிட்டு வந்தேன். ஏன்னா அது வந்து பைக் வாங்கின டைம் வந்து கொரோனா லாக்டவுன் டைம் அப்படிங்கிறதுனால உள்ளே அலோவ் பண்ணல பார்க்குறதுக்கு. ஆனால் வந்து நான் 0 பாயிண்ட்டுக்கு போயிட்டு வரலாம். அதுவும் 0 பாயிண்டில் வந்து நிற்கக்கூடாது, வைக்கக்கூடாது, ஃபோட்டோலாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ எல்லா பக்கமும் போலீஸ் இருந்தாங்க, எங்கேயுமே அலோவ் பண்ணலை அதிகமாக. அதனால் நம்ம போயிட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துவிட்டோம். 2ஆவது டைம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் சன்ரைஸ் பார்க்குறதுக்காக போயிருந்தோம் காலையில். அப்போ பார்த்தீங்கன்னா 0 பாயிண்ட்டுக்கு போகலை, சன்ரைஸ் பார்த்துட்டு அப்படியே காலையில் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடும். ஆனால் அப்போல்லாம் எதுவும் வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணலை. இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டைம் கன்னியாகுமரிக்கு நம்ம ரைடு போயிட்டுருக்குறோம். இப்போ எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நேஷ்னல் ஹைவேல ஏகப்பட்ட இடத்துல ஸ்பீடிங் கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ இது ஆப்ரேட்டிங்க்கு வரப்போகுதுன்னு தெரில. ஏற்கனவே எல்லா பக்கமும் பிடிச்சா ஃபைன் போடுறாங்க. இதில் ஸ்பீடிங் கேமரா வேறு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 360 கேமரா இருக்குது மேலே. ஓகே, நிறைய கேமரா வச்சுருக்காங்க அங்கங்கே ஒவ்வொரு பிளேஸ்லேயும். இதில் லெஃப்ட் எடுத்தால் நம்ம கன்னியாகுமரி உள்ளே போவோம். ஆனால் நம்ம இப்போ 0 பாயிண்ட்டு போகிறோங்கிறதுனால நேராக போக வேண்டியதான். பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட 0 பாயிண்ட்டு. இங்கே தான் வந்து NH 44ஓட ரூட்டு ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீநகர் வரைக்கும் ஒரே ரோடு. ஸோ இந்த ரோடு தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து ஸ்ரீநகர் வரைக்கும் போகிற ஒரே ரோடு, நேஷ்னல் ஹைவே 44, 4112 கிலோமீட்டர். ஸோ எல்லாருமே மேக்ஸிமம் லடாக் ட்ரிப் தான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இங்கேருந்து தான் கிளம்ப போகிறோம். எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லடாக்லாம் போவாங்க. ஆல் அரவுண்ட் தமிழ்நாடு ரைடு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இங்கேருந்து கிளம்பி எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அடுத்து திருப்பரப்பு வாட்டர்ஃபால்ஸ் போயிட்டு அங்கேருந்து அப்படியே குற்றாலம் போயிட்டு குற்றாலத்தில் தேடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 days ரைடு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியோட மெயினான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். உள்ளே வந்தாச்சு. பார்த்திங்கன்னா உள்ள திருவள்ளுவர் சிலை இருக்குது, அங்கே விவேகானந்தர் மணிமண்டபம் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு போனது பார்த்திங்கன்னா அங்கே ஒரு மணிமண்டபம் இருக்குது. ஆனால் உள்ளே வந்து எல்லாமே பைக்கை வெளியே தான் பார்க் பண்ணியிருக்காங்க. எங்கே வந்து பைக்கை உள்ளே பார்க் பண்ணி உள்ளே கொண்டு போய் விட்டு வீடியோ எடுப்பாங்கன்னு தெரில. அந்த பாறை சைடு போவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் எந்த ரூட் வழியாக போகணுன்னு தெரில. நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நமக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. நானும் கூட்டத்துக்குள்ள அங்கே இங்கேயும் பார்த்தா எல்லா பக்கமும் சரியான க்ரௌடு. இந்த க்ரௌடில் நம்ம இடத்த கண்டுபிடிச்சி உள்ளே போனால் போயிட்டு பார்த்தா முட்டியந்தான் இருக்குது. அங்கே போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வர வேண்டி இருக்குது. ஸோ வேறு வழி நம்ம இங்கேயே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்ச இடத்துக்கே வந்தாச்சு. இது நமக்கு தெரிஞ்ச இடம். ஆக்சுவலாக நான் வந்து போன தடவை வந்திருக்கும்போது சன்ரைஸ் பார்க்க வந்திருக்கும்போது இந்த தூண்டில் பாலத்தில் போய் தான் நாங்கள் நின்றுட்டு இருந்தோம். நானும் என் அத்தை பையனும் வந்திருந்தோம். அப்போ வந்து இந்த தூண்டில் பாலத்தில் தான் அங்கே போய் நின்று சன்ரைஸ் பார்த்துட்டு வீட்டுக்கு போனோம். ஸோ அதனால் இந்த இடம் தெரியும் அப்படிங்கிறதுனால கிளம்பி இங்கே வந்துட்டேன். இங்கே வந்துட்டு ஓகே இந்த வியூ நமக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம். பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் சிலையில் வேலை நடந்துகிட்டு இருக்குது. அப்படி இங்கே கொஞ்சம் நேரம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்பி அப்படியே நம்ம திருப்பரப்பு போக போகிறோம். மறுபடியும் நம்ம 0 பாயிண்ட் வந்தாச்சு. 0 பாயிண்ட்லேருந்து நேராக போக போகிறோம். நம்ம ஹைவேயில் போகலை. நம்ம திருப்பரப்புக்கு போகிறது பார்த்திங்கன்னா அப்படியே இந்த கோஸ்டல் ரோட் வழியாக தான் போக போகிறோம். நம்ம நார்கோயில் போகலை. இங்கேருந்து திருப்பரப்புக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 56 கிலோமீட்டர் இருக்குது. 1.5 மணி நேரம்னு சொல்லிட்டு கூகுள் சொல்லுது. நண்பன் ஒருத்தர் வந்தாப்புல வந்துட்டு ஜாலியாக பேசிட்டு இருந்தார். ப்ரோ எந்த ஊர் ப்ரோ, நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க ப்ரோ, லடாக் போலையான்னு கேட்குறாங்க. நமக்கு இந்த ஆல் தமிழ்நாடு ரைடுக்கு வீட்டில் பெர்மிஷன் கொடுத்தது பெரிய விஷயம். இதில் லடாக் அப்படின்னு லடாக் போகலாம் ப்ரோ, போய்க்கலாம் ப்ரோ, இந்த அடுத்த டைம் கண்டிப்பாக போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த பையன் நானும் வரேன் ப்ரோ, நீங்கள் கூப்பிட்டு போகும்போது சொல்லுங்கள் நானும் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. ப்ரோ நம்மளால் முடியும் ப்ரோ, கண்டிப்பாக போகிறோம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு.
சுற்றி ரப்பர் மரமாக இருக்குது, பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ரூட்டுக்குள்ளே ஏதோ இந்த நம்ம ஊருக்குள்ளே சுற்றுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நாகர்கோவிலுக்குள்ளே இருக்கிறோம் அப்படிங்கிறது நாகர்கோவிலுக்குள்ளே இருக்குங்கிறதுனால அப்படி தெரியுதா நம்ம தெரில. சரி, ஏதோ ஒன்று. நம்ம திருப்பரப்பு வந்தாச்சு. நம்ம ஃபால்ஸ் பார்க்க போகிறோம். இங்கே வாரு ஃபேமிலியோட ட்ரிப் வந்து உட்காந்து சமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க சாப்பிட்றதுக்கு. ஓ, ஃபால்ஸ் பக்கத்தில் பாருங்க தண்ணி ஓடுது பாரு. ஆ செம்மையாக குளிச்சுட்டு நம்ம ரைடுக்கும் அந்த குளிச்சு அந்த அருவியில் விழுந்த தண்ணிக்கும் உடம்பு அப்படியே ஃபுல்லாக மசாஜ் பண்ண மாதிரி இருந்துச்சு. செம்மையாக குளிச்சுட்டு வந்தாச்சு. இன்னும் அப்படியே தலையெல்லாம் துவட்டிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தொட்டிப்பாலத்துக்கு போகிறோம். மாத்தூர் தொட்டிப்பாலம். இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மாத்தூர் தொட்டிப்பாலம் அப்படிங்கிற ஏரியாவில் தான் இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், அக்வாடெக்ட்டு 2 மலையை கனெக்ட் பண்ணுற ஒரு பிரிட்ஜில் தான் இருக்கிறோம். இந்த மலையிலேருந்து இந்த மலைக்கு ஒரு பிரிட்ஜுக்கு பில்டு பண்ணி அதில் வந்து வாட்டர் சப்ளை பண்ணுறாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மாத்தூர் தொட்டிப்பாலத்தில் உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி. அதில் சுற்றி ஃபுல்லாகவே ரப்பர் தோட்டம் தான். கீழே ஒரு ஆறும் ஓடிக்கிட்டு இருக்குது. செம்மையாக இருக்குது வியூ. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் செம்மையாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த அடுத்த விளாகில் பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட். சேஃபாக இருங்க, சேஃபாக ரைட் பண்ணுங்கள், ஸ்பீடிங் பண்ணாதீங்க, ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க.